சண்டே லஞ்ச் டைம் குட்டி விலாக் பார்க்கலாம். இந்த வீக் சண்டேக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபிஷ் தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். லாஸ்ட் ஒரு 3, 4 டைம்ஸ் வந்து வெவ்வேறு ஃபிஷ் வந்து வாங்கி ட்ரை பண்ணியிருந்தேன். அதோட டேஸ்ட் எல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஃப்ரை பண்ணியும் பிடிக்கல, குழம்பு வச்சும் பிடிக்கல. ஏன்னு தெரில, வீட்ல இருக்கிறவங்களும் சரியா சாப்பிடல. அதனால திரும்பவும் பழையபடி தேங்காய் பாறை மீனே வந்து எடுத்துட்டு வந்துட்டேன். நான் வாங்க போன டைம்க்கு வந்துட்டு தேங்காய் பாறை மீன் நெறைய தீந்து போச்சு. கொஞ்சம் தான் இருந்தது. அதனால கூட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி மத்தி வாங்கிட்டு வந்துட்டேன். குழம்புல பார்த்தீங்க அப்படின்னா, எப்பவுமே வாலும் அதே மாதிரி தலை பீஸ் மட்டும்தான் போட்டு குழம்பு வைப்பேன். சென்டர் பீஸ் எல்லாத்தையுமே வந்து ஃப்ரை பண்ணிருவேன். அதே மாதிரி தான் இந்த தடவையும் ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ணியிருந்தேன். மத்தியும் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு பெரட்டி வச்சுட்டேன். மீன் வந்து ஃப்ரை பண்ணும்போது மசாலா வந்து உதிர்ந்து போயிரும். இல்லன்னா அது வந்து அந்த சதைக்குள்ள வந்து மசாலா இறங்காமயே இருக்கும். காரம் பத்தாம, உப்பு பத்தாம இருக்கும். ஏதாவது ஒரு சொதப்பல் பண்ணிருவேன். பட் ரொம்ப நாள் கழிச்சு இந்த டைம் வந்து ஃபிஷ் ஃப்ரை ரொம்ப சூப்பரா இருந்தது. உதிரவே இல்ல. என்ன பண்ணேன் அப்படின்னா, ஃபிஷ் நல்லா வாஷ் பண்ணிட்டு, இஞ்சி பூண்டு, மஞ்சப்பொடி, மிளகாய் பொடி, தனியா பொடி, சீரகப்பொடி, கொஞ்சமா சோம்பு பொடி, பெப்பர் இது எல்லாத்தையும் உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பெரட்டிட்டு, ஃபைனலா 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 டீஸ்பூன் வந்து அரிசி மாவு போட்டுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டு செஞ்சேன். மசாலா உதிரவே இல்ல. நீங்களே பார்த்தாலே தெரியும். ரொம்ப சூப்பரா இருந்தது. நீங்களும் இதே மெத்தட்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. கூடவே கொஞ்சம் தக்காளி ரசம் வச்சு அன்னைக்கான லஞ்ச முடிச்சாச்சு. உங்க வீட்ல சண்டே என்ன லஞ்ச் மெனுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.